சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7 மையமாக வைத்து தொடர்ச்சியாக ஒரு சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவ நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் ஜெயமில்லாத வாழ்க்கை வாழுகிறவன் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான். தேவ பிள்ளைகளாகிய நாம் உலகம், மாமிசம், பிசாசு, எல்லாத்துக்கும் முன்னாடி பிசாசா இருக்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, டோட்டல் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அப்பதான் எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதுதான் நம்முடைய சத்தியத்தின் தலைப்பாக நாம் தியானித்து வருகிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முயற்சி பண்ணுன்னு சொன்னார். பெருங்காற்று வராது, பெருமலை வராது, வீட்டில் மோதாதுன்னு சொல்லல, வரும். ஆனா நாம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அவைகள் மேற்கொள்ள கூடாத அளவுக்கு, இடிஞ்சு விழாத அளவுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அநேக தேவ பிள்ளைகள், நான் என்னெல்லாம் ஆண்டிருக்கா செஞ்சேன், வாரி வாரி கொடுத்தேன், ஓடி ஓடி உழைச்சேன், என்ன கிடைச்ச வாழ்க்கை ஈஸியாக சொல்றாங்க. உள்ள பற்றி எரியுது. ஆண்டவரை தேடி எண்ணத்தை கண்டேன். வாழ்க்கையில் அத்தனை குப்பைகள் இருக்கு. வாழ்க்கையில் தேவன் அருவருக்கிற காரியங்கள், உலகத்தின் பிடி, சிற்று இன்பம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, பெருமை, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், உயிர் உள்ளவர் என்று பெயர் கொண்டது செத்த வாழ்க்கை, வெள்ளடிக்கப்பட்ட கலரையா வாழ்ற வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரை பெருசா கேள்வி கேட்கிறாங்க. சபையை குறை சொல்றாங்க, பாஸ்டர் குறை சொல்றாங்க, கணவன் மனைவி, மனைவி கணவனை குறை சொல்றாங்க. தயவுசெய்து நிறுத்துங்க. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்களா? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை, யோசித்து பாருங்க. உங்களை கண்டமன்ன கர்த்தர் பேச மாட்டா, நானும் பேசவில்லை. உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். உங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும், மேன்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆகவே ரூட் என்னன்னா, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்க. வாழணும். வாழ முடியாததை வாழணும் ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஒரு பையனால 10 கிலோ வெயிட் தூக்க முடியும்னா அவங்க அப்பா 50 கிலோ வெயிட்டை தூக்கி வைக்க மாட்டார். உலக மனுஷன், பொல்லாத மனுஷன், பாவத்தில் பிறந்தவன், அவனே அப்படி இருக்கும்போது நம்மால முடியாத ஆண்டு சொல்லுவாரா? 7 சபைகளுக்கு சொல்லுகிறார் திரும்ப திரும்ப, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, திரும்ப திரும்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் எவ்வளவாய் விரும்புகிறார். சரி, அப்படி வாழ்வதற்கு எபேசியர் 6வது அதிகாரத்தில் 2 சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதை நாம் தியானிக்கல, கர்த்தர் சித்தமானால் பின்னாடி கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நீக்க திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 7 சர்வாயுத வர்க்கங்கள், 5 தரித்துக் கொள்ள வேண்டியது, 2 எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அது உண்மையை குறிக்கிறது. வார்த்தை, நடக்கை, செய்கை, சிந்தை, பிஸ்னஸ், பிள்ளைகள், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, ஊழியக்காரன் விசுவாசிகள் உறவு, எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பது. இல்லைன்னா நோ விக்டரி, ஜெயம் கிடைக்காது. ரெண்டாவதாக நீதியின் மார்பு கவசம். இது 2ஆக நாம் தியானித்தோம். ஒன்று, அவருக்குள் தேவன் நீதியாகும்படிக்கு பாவமறியாதவர் நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதியாகும்படிக்கு அவர் பாவமானார். அவர் பரிசுத்தர், நமக்காக பாவமானார். அவர் நீதி நம்ம மேல வச்சு நம்ம பாவத்தை சுமந்துட்டார், நம்ம மேல நீதியா ஆக்கிட்டார். நீதியை பெற்றுக்கொண்ட நாம் நீதிமான்கள். ரோமர் 5:1-9. நீதிமான்கள் அர்த்தம் சிம்பிளா நிரபராதிகள், குற்றமற்றவர்கள். ஆனா குற்றவாளிகள் நாம தான், தண்டனைக்குரியவர்கள் நாம தான். ஆனா ஜீசஸ் நமக்காக சுமந்து விட்டதுனால நம்மளை வேதம் சொல்லுது, நீ குற்றமற்றவன்,
நீ நிரபராதி. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் கசந்து நறுங்குண்ட இருதயத்தோட அறிக்கை செஞ்ச பாவங்களை அவர் மன்னிச்சு மறந்துட்டார். அவர் ரத்த டெலீட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு. ஆனா அந்த பொல்லாத பேய் இருக்கான் பாருங்க, பிசாசு, அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நீ குற்றவாளி, நீ மோசமானவன், நீ பாவி. பாவி கிடையாது, பாவிகளில் பிரதான பாவி நீ. ஒன்று அவருக்கு பிடிக்காது, நீ நல்லவன் கிடையாது, நீ உப்பை தின்னுட்ட, தண்ணி குடிப்ப, லைஃப் முடிஞ்சது, அவருக்கு உனக்கு பிடிக்காது, அவுட்டு. இதை நினைச்சு கோணி குறுகி குற்ற மனசாட்சியில் வாழ்றவங்க ஒரு நாளும் ஆவிக்கிற போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. ஒரு நாளும் தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவ சித்தம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் மன்னிச்சு மறந்துட்டார். நான் இப்ப நிரபராதி, நான் தேவனோட பிள்ளை. சின் கான்சியஸ் பெருகக்கூடாது, சன் கான்சியஸ் பெருகணும். நான் தேவனோட பிள்ளை. பிசாசு கேட்பான், உனக்கு தெரியாதா? ஆமாய்யா, நான் ஒரு காலத்தில் இருந்தேன், இந்த தப்பை செஞ்சேன், ஆனால் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிச்சுட்டு மன்னிச்சுட்டு நான் பாவமே செய்யலை. இப்படி பேசணும். அதுக்காக நான் பாவத்தை சப்போர்ட் பண்ணலை. பாவம் செய்கிற ஆத்மா சாகுன்னு சொன்னேன். பாவத்துக்கு சம்பளம் இருக்குது. ஸ்டெப்னி டயரு பஞ்சரானா யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு ஸ்டெப்னி டயர் இருக்கு என்பதற்காக நான் வண்டி பஞ்சரில் விட்டேன்னா நான் கிறுக்கேன், நான் முட்டாள். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. இயேசு ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கும், உண்மைதான். அதுக்காக நான் சுத்திகரிக்கும் என்பதற்கு நான் பாவம் செஞ்சுட்டே இருந்தா சக்சஸ் ஆன லைஃப் வாழ முடியாது. சரி, நான் நீதிமான் என்ற கான்சியஸ், என் பாவத்தை மன்னிச்சு மறந்துட்டேன், நான் இப்போ பியூரா இருக்கிறேன். இந்த கான்சியஸ், இந்த ஆட்டிடியூடு உங்களை சூப்பராக மாற்றும். ரெண்டாவது, அதை நீதியை சொல்லும்போது தேவனுக்கு மகிமை செலுத்தி, தேவனை உயர்த்தி, அதாவது கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்தி, கிறிஸ்துவை உயர்த்தி அவரையே சார்ந்து கொள்வது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அதுதான் தேவநீதி. சுயநீதி என்ன தெரியுமா? நான் கட்டின மகாபாபிலோன், என் திறமை, என் ஞானம், என் சம்பாத்தியம், நான் கட்டின வீடு, நான் போட்ட செயின், என் அழகு, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, எல்லாம் என்னுடையது. சுயத்தை சார்ந்து கொள்கிறவன் சுயநீதியை உடையவன். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவ கிருபையே, எல்லாமே அவர்தான் சொல்லி எவன் தாழ்த்துகிறானோ அவன்தான் தேவநீதியை உடையவன். நான் 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 லூசு பிடிச்ச லூசிவரின் ஆவி, அவன் சுயநீதி உடையவன். இதை நான் பார்த்துட்டோம். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்த்தோம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷம் அல்ல, அதுக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை. கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சமாதானத்தின் சுவிசேஷம் இயேசு. அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நாம், அல்லது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டுள்ள நாம் யாவரோடும் சமாதானமாக இல்லையானால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லையானால் ஒன்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இந்த 2 வாரமாக டீட்டெயிலாக பார்த்துருக்கிறோம். கசப்பு எவ்வளோ பெரிய தீமைகளை உண்டாக்கும் என்று சொல்லி. கசப்பு கலக்கத்தை உண்டாக்கும், கசப்பு கிருபை இழக்க பண்ணும், கசப்பு ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வராது, கசப்பு ஒரு பாவம், கசப்பு ஒரு கட்டு, கசப்பு பாய்சன், விஷம்னு பார்த்தோம். யோசேப்பு சொல்றான், மூத்த குமாரன் பிறந்த பொழுது என் தகப்பன் வீட்டார் யாவர் மேலுள்ள வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுகவும் பெருக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தான். எப்ப அவனை பழுக பெருக பண்ணினாரு? தகப்பன் வீட்டார் யாவர் மேலுள்ள வருத்தத்தை மறந்த பொழுது. நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர், சிஸ்டர், அருமையான அம்மா அப்பா, சகோதரனே சகோதரியே, தம்பி தங்கச்சி, சமாதானமா இருக்கீங்களா? எத்தனை வருஷம் நீ அண்ணன்ட்ட பேசாம இருக்கீங்க, அம்மாட்ட பேசாம இருக்கீங்க, அக்காட்ட பேசாம இருக்கீங்க, தங்கச்சிட்ட பேசாம இருக்கீங்க, உங்க மாமாட்ட பேசாம இருக்கீங்க, மாமிட்ட பேசாம இருக்கீங்க. எதிரி மாமனோ மாமியோ கொழுந்தனாரோ நாத்தனாரோ எந்த உறவும் கிடையாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. உங்கள் எதிராளியாக பிசாசான ஒருத்தன் தான் எதிரி, அவன் பிசாசு. அவர்களுக்குள்ள புகுந்து கிரியை செய்கிறான். ஸோ அவன் கிரிகளை கட்டி ஜெபம் பண்ணணும், அவன் கிரிகளிலிருந்து ஜனங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கணும். மனுஷனை பகைக்க கூடாது. இல்லைன்னா வாழ்க்கையில் விரும்பாத செயல்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உள்ள கசப்பு இருக்குமானால், பிட்டர்னஸ் இருக்குமானால், நீ விரும்பத்தகாத சில தீமைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பெருமை, நான் தேவ பிள்ளை, நான் பெரிய ஊழியக்காரன், சக ஊழியனை நேசிக்க முடியல, சக விசுவாசியை நேசிக்க முடியல. கொலப்பெருமை, சாதி பெருமை, பணப்பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, வேலை பெருமை, தொங்குதை வள நீளத்துக்கு செயின் பெருமை. ஹலோ, கசப்பு
பகைமை, எரிச்சல், மனமேட்டிமை, அகந்தை சின்ன பின்னமாக்கிவிடும். என்ன பண்ணுவீங்களே தெரியாது. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் யாவரோடு சமாதானமாக இருக்க முடியும். அப்போ தான் உங்கள் வியாதி குணமாகும். அப்போ தான் உங்கள் கடன் பிரச்சனை மாறும். அப்போ தான் உங்கள் பிள்ளைக்கு ஏற்ற துணை கிடைக்கும். அப்போ தான் உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காம போனதுக்கு, உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதற்கு, திருமண காரியங்கள் கை கூடி வராமல் போனதற்கு, எவ்வளோ வைத்தியத்துக்கு பணத்தை செலவழித்து சுகம் இல்லாமல் போனதற்கு காரணம் மிக முக்கியமானது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு. எத்தனை மாதம் பேசலை, எத்தனை வருஷம் பேசலை, பகைமை உள்ள இருக்குது, எரிச்சல் வருது. அப்படிலாம் ஏசப்பா நம்மளை பார்த்துருந்தா, வேதம் சொல்லுது, நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்ம துரோகிகளாக இருந்தோம், தேவனற்ற ஜனங்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். தேடி வரலையா? ஆண்டு சொல்றாரு, எத்தனை பாவங்களை மன்னிச்சா நம்மளெல்லாம். அவர் நம்ம அக்கிரமத்தை, பாவத்தை, அவர் ஸ்டேட்டஸை பார்த்துருந்தா, அவர் தகுதியை பார்த்துருந்தா இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிருப்போமே. நம்ம அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, நம்ம நோய்களெல்லாம் குணமாக்கி, நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, இறக்கத்தினால கிருபையினால முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கினாரே, வாழ வச்சாரே, பிள்ளையா மாத்தினாரே. ஏன் இந்த சகோதரன் தப்பை மன்னிக்கக்கூடாது? ஏன் உங்கள் அக்காவை நேசிக்கக்கூடாது? ஏன் உங்கள் அம்மாவை நேசிக்கக்கூடாது? ஏன் உங்கள் மாமாவை, சித்தப்பாவை, சித்தியை ஏங்க நேசிக்கக்கூடாது? சுயத்தை சாகடிங்க, சுயத்துக்கு சாகடிங்க, செத்து ஒப்புரவாகுங்க, சமாதானமாக இருங்க. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், உங்கள் நிமித்தம், அதாவது கிறிஸ்து நிமித்தம் அவர்களை மன்னிக்கிற பவுலை காயப்படுத்தினவங்களை, நிந்தித்தவங்களை சொல்கிறேன், நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன்ப்பா. ஏன் தெரியுமா மன்னிக்கிறேன்? சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்போ மன்னிக்கலைன்னா, சில சொல்லுவாங்க மன்னிச்சிட்டம்பாங்க, ஆனால் மறக்க மாட்டாங்க. அது மன்னிப்பல்ல. மன்னிச்சிட்டிங்கன்னா நம்ம ஞாபகத்தில் வரக்கூடாது. சிலருக்கு கண்ணு செவந்துடும், அவங்க நினச்சாலே ப்ரெஷர் கூடிரும். அவங்க செஞ்சது அநியாயம்தான், அவங்க செஞ்சது அக்கிரமந்தான். ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாரு? தீமைக்கு தீமை செய்யாத, சத்துருவை நேசி, பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யி, நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுலாம் சொல்கிறாரு. உன் சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, அவன் தாகம் இருந்தால் தண்ணீர் கொடுலாம் சொல்கிறாரு. உன் கண்ணு முடாது இருக்கிற கண்ட சகோதரனை நேசிக்கிறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்கிறாரு. அவன் பொய்யன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று சொல்லுகிறாரு. என்ன சொல்ல போகிறீங்க? தாழ்த்துங்க. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியுமா? ஒப்புரவாகிருங்க. ஒருவேளை உங்கள் சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேடையானால் நீங்கள், உங்கள் மேலே ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு அது அக்கினி தலையில் குவித்து விடும். இந்த சீரீஸில் நான் சொன்னேன், என்னால் மன்னிக்க முடியல, என்னால் நேசிக்க முடியல, என்ன செய்யணும் பாஸ்டர்? 2 காரியங்கள் இருக்கிறது, நிறைய இருக்குது. 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சீஷர்களை ஆண்டவர் இயேசுட்ட கேட்டாங்க, இயேசப்பட்ட கேட்டாங்க, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? ஆண்டவர் இயேசு சொன்னார், எப்பா 70 முறை. ஸோ கால்குலேட்டர் போட்டு டைப் பண்ணி பார்க்காதீங்க, இன்ஃபினிட்டிவ். எத்தனை முறை தப்பு பண்ணி என்னை மன்னிச்சுன்னு சொன்னால் மன்னிக்கணும்ப்பா. உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ணுங்க ஆண்டவரே. அவர் ஒன்றை சொல்ல, இவங்க விசுவாசத்தை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது, கான்ட்ரவர்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நோ, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே எங்களால் முடியலப்பா, எங்களால் மன்னிக்க முடியல. ஒன்று அவர் சொல்கிறாரு, சம்மந்தமில்லா பேசுகிற மாதிரி தெரியுது. இயேசுவும், எவனாகிலும் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பகிர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு பயந்து தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடி ஆகும். சம்மந்தம் இல்லாமல் சொல்லலை. எப்பா உள்ளத்தில் ஒரு அத்தி மரம் வளர்ந்து பார்த்துருக்கேன், காட்டத்தி மரம் காட்டத்தி மரம் கசப்பு, அதை பார்த்து பேசு. எப்படி பேசணும்? என் அக்காவை, என் அண்ணனை என்னால் மன்னிக்க முடியும், நான் அவர்களை மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க குடும்பம் செழிக்கணும்ப்பா, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா. உண்மையா ரத்தத்தில் கலந்து அவங்கள ஆசீர்வதிங்க, ரத்தத்தில் கலந்து அவங்க நன்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்ய என்னாகும் தெரியுமா? உங்களையும் அறியாமல் அந்த தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பும், தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பும். அந்த கசப்பு பறந்து போயிடும். ஒரு பிரபலமான ஊழியக்காரரை பற்றி புத்தகத்தில் படித்தேன். பெயர் ஊரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நடந்த உண்மை சம்பவம். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர். அவர் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதங்களை பெறுவார்கள், அதிசயங்கள் நடக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக நடக்கும். ஆனால் இவருக்கு தீராத ஒரு வியாதி, வீசிங்,
நான் நினைக்கிறேன், என் ஞாபகம் சரியாக இருந்தாலும் அவருக்கு இழப்பு வியாதி. ஒரு நாள் பெரிய குருசேரில் பேசி முடிச்சிட்டார். லாஸ்ட் டே முடிஞ்சிடுச்சு. எக்கச்சக்கமான அற்புதங்கள், ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இவர் போட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். நைட்டு 12 மணிக்கு மேலே வியாதியின் வேதனை அதிகரித்தது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், வியாதியின் வேதனையை சகிக்க முடியல. ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பித்தார். இத்தனை நாளாக இப்படி நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், எனக்கு என் நிலைமை, அப்போ நீங்கள் எனக்கு ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே கோபத்தாபம் வந்த பொழுது அந்த நடு ராத்திரியில் ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனை காண்பித்தாராம். அதில் ஒரு 10-15 பெயர் எழுதியிருக்கிறது. எப்பா, இவங்கெல்லாம் ஊழியத்தில் ஆரம்பத்திலேருந்தே உனக்கு உரமாக எழுப்பினவர்கள், பேசினவர்கள், செயல்பட்டவர்கள், குற்றப்படுத்தினவர்கள், குறைப்பன் செய்தவர்கள். அவங்கள இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட நீ பேசலை, இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலோட கசப்பு உனக்கு இருக்கு தெரியுமா? அன்பின் தேவன் உன் அர்ப்பணிப்பை பார்த்து உன்னை பயன்படுத்தினேன். அந்த நடுராத்திரியில் அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒவ்வொரு பெயரையா சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே அவரை மன்னிக்கிறேன்ப்பா, அவரை என்னால் மன்னிக்க முடியும், நான் நேசிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி விடிய விடிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு பெயரையா சொல்லி அவரை நான் நேசிக்கிறேன், அவரை மன்னிக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்கிறேன், அவரை என்னால் மன்னிக்க முடியும் அப்படி சொல்லி நன்மைக்காக ஜெபித்தாராம். விடிய கால விடிந்த பொழுது பல ஆண்டுகள் அவரை சிறுமைப்படுத்தின வியாதி முகவரி இல்லாமல் போய்விட்டது. எங்கே போச்சு தரல, ஃப்ரீ ஆயிட்டார். தெய்வ பிள்ளையே, நீங்கள் காலத்தை தாமதிக்க தாமதிக்க பிசாசின் ஆளுகை உங்கள் மேலே ஏராளமாக இருக்கும். உன் குடும்பத்தில் பிசாசின் ஆளுகை தீவிரமாக இருக்கும். கர்த்தர் எச்சரிக்கிறார், அன்போடு எச்சரிக்கிறார். இப்போ கொடுப்பீங்களா? இப்போ கொடுப்பீங்களா? 1, அந்த அத்தி மரத்தை பார்த்து பேசுவது. 2வது என்ன தெரியுமா? ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, டிவைன் லவ் உங்கள் இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரோடு உறவாட அந்த அன்பு உங்களை நிரப்பும். கசப்பு தானாக வெளியே போயிடும். ஆவியானவர் எப்படி உறவாடுவது? 1 கொரிந்தியர் 14:4, அந்நிய பாஷையில் ஆமேன், ஆவியில் அனலாக இருக்கு, ஆவியை அனல்மூட்டுவது அந்நிய பாஷை. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க பேச துதிக்க ஆராதிக்க உங்களே அறியாமல் அந்த டிவைன் லவ் உள்ளத்தை நிரப்பும். கசப்பு பறந்து போயிடும். 2 காரியத்தை டீட்டெயிலாக பேச எனக்கு நேரமில்லை. அர்ப்பணியுங்கள். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தியானித்த வசனத்தின்படி கசப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து, யாவரோடும் சமாதானமாக இருந்து, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.